குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய 4ஆம் வீட்டிலேருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 1½ வருஷமா வந்து உங்களுக்கு வந்து 7.5 சனியும் போயிட்டுருக்கு. அது குறிப்பாக ஜென்மசனி நடந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த ரீசெண்டாக நடந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் வந்து ஜென்மசனி விலகி வந்து இப்போ சனி பகவான் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கார். கொஞ்சம் ரிலீஃபை கொடுத்துருக்கலாம். அதனால தான் இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், அதாவது ஒரு நல்லது, ஒரு ஃபார்ச்சூன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். குருவோட பார்வை உங்களுடைய ராசியின் மீது 7 வருஷத்துக்கு அப்புறம் விழுவதால் உங்களுடைய ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அந்த கடைசி ஒரு 7 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜயோகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். என்னதான் 7.5 சனி நடந்தாலுமே குரு பகவானுடைய நிலை வந்து மிகவும் சாதகமாக இருப்பதால் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பேர் வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. அது வந்து படுத்தா தூக்கம் வராது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. சில பேருக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், அவங்களும் வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ குருவோட பார்வை உங்கள் ராசி மீது விடுவதால் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லதொரு வேலை கிடச்சிடும். ஆனால் உங்களுக்கு வந்து வேலை கிடச்சா கூட 7.5 சனி போயிட்டு இருக்கிறதால அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அது வேலை இல்லாமல் ஓரளவுக்கு வேலை பார்த்தாலே நிறைய காசு வந்துடும் நினச்சிட்டா அது வந்து நடக்காது. ஸோ 7.5 சனி நடக்கிறதால உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த வேலை பார்க்கக்கூடிய அளவு எந்த தான் நீங்கள் வேலை பார்த்தாலும் அதுக்குரிய ஒரு ஊதியம், அதுக்குரிய போனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ குரு பகவானோட பார்வை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து அதுக்குரிய பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஸோ அதே மாதிரி மேரேஜ் ஆலேன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு 7 வருஷமாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் குருவோட பார்வை உங்களுடைய ராசி மீது விழுவதால் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஸோ வந்து மேரேஜ் ஆகிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். திருமணமாகலேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிடும் வந்து. ஸோ இது மாதிரி அனைத்து சுபகாரியங்களுமே நடக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது, ஒரு குரு பயிற்சியாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, இது உங்களுக்கு வந்து ரொம்ப இது கண்டிப்பாக பொருந்தும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் குறிப்பாக நவம்பர், டிசம்பர், அது 2025 நவம்பர், டிசம்பர், 2026 ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் வக்கரம் அடைகிற பீரியடில் வந்து 7.5 சனியோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் கூட இந்த 4 மாதம் அந்த வந்த ப்ராஃபிட்டெல்லாம் லூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. அதனால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் மட்டுமே நீங்கள் வந்து கவனமாக இருந்துட்டாக்க இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது, ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்களை வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்.